படம் வந்து ஒரு கோல்டா அமையும் சார். உங்களுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போகும் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாருடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஜிவி. நீங்க ப்ளீஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து நீங்க தான் வந்து இப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையா வந்து படத்தை பார்த்த முதல் நபர். சோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. டே ஒன்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. நானே தங்களானே வெல்லமா ஆதியோனே நானே தங்களானே வெல்லமா ஆதியோனே. அனைவருக்கும் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுக்கு. அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியா உழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார், ரஞ்சித் சார், விக்ரம் சார் என்ன இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு. இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன். என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்டா நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள், தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள். ஏல் விஜய் இருக்காரு. ஸோ அவர் தான் தெய்வ திருமகளை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட. ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனா தெய்வ திருமகளுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் நான் நம்புறேன். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். இது எங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு. அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார். அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு கோல்டா அமையும் சார். உங்களுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போகும் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாருடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஜிவி. நீங்க ப்ளீஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து நீங்க தான் வந்து இப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையா வந்து படத்தை பார்த்த முதல் நபர். சோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. டே ஒன்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. சில படங்கள் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப 1001 எனக்கு கிடைச்சது, மதராசப்பட்டினம்ல கிடைச்சது, அது மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும். அசூரன், அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்கலான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமா இருக்கும். எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இசையில வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்க பார்த்துட்டோம். பட் நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு 2 லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்க ஃபேன்ஸ்க்காக பாடுங்க. அந்த பாட்டுல நான் முதல்ல 2 லைன் தான் பாடி இருக்கிறேன். அதுதான் திருப்பி திருப்பி வரும். அதை நான் பாடுறேன். லானே தங்கலானே வெல்லுவானே ஆதியோனே லானே தங்கலானே வெல்லுவானே ஆதியோனே. தேங்க்யூ சோ மச். இதோட சேர்ந்து உங்களோட முன்னிலையில உங்களுக்காக பாடல்களை எழுதின அந்த பாடல் ஆசிரியர்களையும் வந்து இந்த மேடைக்கு நாங்க கூப்பிடுறோம். I would like to thank all of them. Arivi brother, Umadevi ma'am. So whoever has been part of it, my musicians, my sound engineers, my programmers,
எல்லாருக்குமே நன்றி. அவங்களோட உழைப்பும் கலந்திருக்கு, அதுல நானும் ஒருத்தராக உழைச்சிருக்கேன். Thank you. Can we please call them on stage? பாடலாசிரியர்கள் உமாதேவி, அறிவு, மௌனம் யாத்ரிகன், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நீங்க எழுதின பாடல்களை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி ப்ளீஸ் அந்த அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் முதல்ல ஜிவி சாரோட வந்து நின்றுட்டு இருக்கிறது. கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இந்த மேடையில் வந்து நான் நின்றுட்டுருக்கிறேன். சியான் சார் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். சேது படத்தில் இருந்து மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், பிதாமகன் எல்லாமே என்னோட ஃபேவரட். சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார், தாண்டவம், தெய்வ திருமகளை கொடுத்த சார். வணக்கம் சார். ரஞ்சித் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது சார். மெட்ராஸ் திரைப்படத்தில் நான்மே பாடல் தான் என்னோட முதல் பாடல். ஸ்டுடியோ கிரீனோட 10வது வருஷமா தங்கலான்ல இன்னைக்கு நான் வந்து மினிக்கி பாடலோட நின்றுட்டு இருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா என்னோட ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்கள்ல எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்களாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாயாநதியா இருக்கட்டும், கண்ணம்மாவா இருக்கட்டும், வீரதுரந்தரா, நட்சத்திரம் நகரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே. ஆனால் ஒரு துள்ளல் ஓசையோடு இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது மினிக்கி தான். மினிக்கியோடு சேர்த்து அறுவடை பாடல் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கும், இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல சொல்லும் போது உண்மையிலேயே வந்து நான் என்ன கேட்டு வியந்தனோ நீங்க படம் பார்க்கும்போது நிச்சயமா அது கேட்டு வியப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீலம்ல தொடர்ந்து வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு ப்ரொடியூசரா அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஸ்டுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா சார், நேகா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். பார்வதி மேம், ஒரு நீரை வந்து எந்த பாத்திரத்துல நம்ம பார்க்கிறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. மாளவிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அவ்வளோ சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே, பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமாக தான் உழைச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போதும் சரி, உங்களோட இன்டர்வியூஸ்லையும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமா அந்த அதுக்கான பலனை வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். சாண்டி மாஸ்டர் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு ஹீரோ, மிகப்பெரிய ஒரு டைரக்டர், நான் ரொம்ப தூரமாக நின்று பார்த்த இந்த பெரிய ஆளுமைகளோடு நானும் இந்த படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு கோடியெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த இயக்குனர் தொடர்பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 2006 அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலுமேந்திரா சாரை போயிட்டு நான் வந்து பார்க்குறேன். என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு. நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார். எனக்கு வயசாயிடுச்சுப்பா, உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்ன சொல்லித்தாரு. நான் அதோடு போயிட்டு நான் ஒரு வாத்தியாராக மாட்டேன். அதுக்கப்புறம் 2022 என்னை திரும்ப ஒரு வாத்தியார் கூப்பிட்டாரு. அவர் தான் பா ரஞ்சித். இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். எனக்கு ஒரு மொழி இருக்கு என் கவிதைக்கு. அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பா ரஞ்சித். எனக்கு அந்த மொழியை இவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன். என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் எப்போதுமே ரொம்ப கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் நின்று பேசுறதுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது.
இந்த பாடலுக்கான எனக்கு 2 பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த 2 பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும், ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதற்கான இசையை கோத்திருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து நான் இன்னும் நிறைய சாதிச்சு இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நம் தருணம் அது விரையும் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் நம் பறையெங்கிலும் மறையும் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் உன் பறையெங்கிலும் மறையும் செல் போரிடு மொத்தம் மாறிட காலடு வஞ்சம் சீவிட செல் காரண அண்டம் கூறிட நில் ஆயிரம் எங்கை நாமென தங்களானே வெல்லவானா ஆதியோனே நானே தங்களானே வெல்லவானா ஆதியோனே நானே தங்களானே வெல்லவானா ஆதியோனே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. இயக்குனர் அண்ணன் பா. ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் எனக்கு பர்சனலா என்டர்டெயின்மெண்டா மட்டும் இல்லாம என்னை இன்னொரு மனிதனா மாத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னுடைய கிளாஸ்ல, என்னுடைய வீட்டுல, என்னுடைய குடும்பத்தில, சர்க்கிள்ல என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் அண்ணன் தன்னுடைய படங்கள் மூலமா எனக்கு எடுத்திருக்காரு. அந்த பாடம் தான் என்னை நம்பிக்கையோடு இருக்க செய்யுது. என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் பிரதா சொல்ற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வி நமக்கு உலகத்தரமான சினிமாவாய் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் பா. ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு ஓபன் பண்ணும். தங்களான் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வகுடிகளின் வரலாற்றை பேச போகிற ஒரு படம். இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜிவி சாருடைய இசையில நிறைய திரைப்படங்கள் நான் அவரோட அடிக்கடி சந்திச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அவருடைய பாடல்கள், அவருடைய இசை தாண்டி அவரு பாட்டை அப்ரோச் பண்ற விதத்தை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி வருவாரு, டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ஒரு காலத்திலும் கேட்டுனே இருக்கும். ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார். உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோக்கு ரஞ்சித் அண்ணோடையும் உங்களோடையும் ஜாம் பண்ணதுதான் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். அது எந்த மியூசிக் கிளாஸ்லயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் ஒரு பாட்டை அப்ரோச் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஏன்னா மியூசிக் ரஞ்சித் அண்ணன் ஒரு பெரிய மியூசிக் லவர், எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படத்துக்கு பாட்டு இருக்குன்னு அவர்கிட்ட ஓகே வாங்கணும், அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஆனா நான் அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும் போதே எந்த கரெக்ஷனும் வாங்கியிருக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா போவேன். அந்த எளிமை அவர் தேடிட்டே இருப்பாரு. என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன். ஸோ ஜிவி சாரும் ரஞ்சித் அண்ணனும் சேர்ந்து நாங்கள் 3 பேர் இந்த பாட்டை உருவாக்கின மொமெண்ட் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங். அந்த உங்க விக்ரம் சாரும் நீங்களும் சேர்ந்து தெய்வத்தின் மகள் தாண்டவம், இந்த 2 ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 ஆல்பத்துல இருக்கிற சாங்ஸ் எனக்கு அவ்வளோ காலேஜ் டைம்ல மனப்பாடமா நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட காம்போல நான் ஒர்க் பண்ணது. தங்களான் படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்களான் வரலாற்றை பேசும், வரலாறு தங்களானை எப்போதும் பேசும் பேசும் பேசும். ரஞ்சிதமா நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும். நீங்க ஜெயித்துக் கொண்டிருப்பது நம்ம அனைவருக்குமான வெற்றி. ஜெய்வின். நன்றி மேம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.